வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு 3ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடகாவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் மாபெரும் ஆதரவு தந்து வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் வனத்துறைக்கென்று சிறப்பு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். ஈரான் கைப்பற்றிய போர்ச்சுகீசிய கப்பலைச் சேர்ந்த இந்திய பணியாளர்களை மனிதநேய அடிப்படையில் விடுவிக்க பரிசீலனை செய்து வருவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஷாங்காய் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு 3ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று கர்நாடக மாநிலம் பெலகாவியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அம்மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவு இருந்து வருவதாக அவர் கூறினார். மத்தியில் பிஜேபி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி நாட்டு நலனுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை என்றும் கட்சி தலைவர்களின் குடும்ப நலனையே முன்னிறுத்துவதாகவும் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் வனத்துறைக்கென்று தனியாக சிறப்பு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படும் என்று அப்பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் பிஜேபி சட்டத்துறையை பலவீனப்படுத்தியிருப்பதாகவும் பழங்குடியின மக்களின் வாழ்முறையை புறக்கணித்து வருவதாகவும் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். 10 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 94 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதியன்று 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மேற்குவங்க மாநிலம் சந்தேஷ்காலியில் நடைபெற்ற அசம்பாவித சம்பவத்திற்கு திரிணாமுல் காங்கிரஸ் அரசே பொறுப்பு என்று பிஜேபி தலைவர் திரு ஜே.பி. நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய புலனாய்வு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களுக்கு மேற்குவங்க அரசு தொடர்ந்து இடையூறு செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். இதற்கு பதில் அளிக்கும் விதமாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் திருமதி சஹாரிகா கோஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சந்தேஷ்காலி சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலுக்கான 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 13ஆம் தேதியன்று நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை கடந்த 26ஆம் தேதி நடைபெற்றது. வேட்பு மனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாளாகும். இதனிடையே 5வது கட்டமாக 8 மாநிலங்களைச் சேர்ந்த 49 மக்களவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தற்போது நடைபெற்று வருகிறது. தில்லி காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அரவிந்தர் சிங் லவ்லி இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஆம் ஆத்மி ஈடுபட்டு வருவதாகவும் அக்கட்சியோடு காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இது காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக திரு அரவிந்தர் சிங் லவ்லி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் உதம்பூர் மாவட்டத்தில் இன்று காலை நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்தார். அங்குள்ள பனாரர் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து கிராம பாதுகாப்பு படையினர் அங்கு ரோந்து மேற்கொண்டதாகவும் அப்போது இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு 75 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சென்னையில் இன்று வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், அந்த துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அதுல்ய மிஸ்ரா ஆகியோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கடுமையான வெயில் காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் வறட்சி நிலவி வருகிறது. கோடை விடுமுறையை ஒட்டி மக்கள் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி உள்ள பகுதிகளில் கடும் வெயில் தாக்கத்தால் குற்றால அருவிகளில் தண்ணீர் இல்லாமல் பாறையாக காட்சியளிக்கிறது. இருப்பினும் கோடை வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கசிந்து வரும் தண்ணீரில் தலையை நனைத்தபடி செல்கின்றனர். மேலும் விரைவில் சீசன் துவங்குவதற்கு முன்பாக சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி
பெண்கள் உடைமாற்றும் அறை, கழிப்பிட வசதி, பூங்கா, மேலும் அருவிக்கரைக்கு செல்லும் நடைபாதைகள் சீரமைப்பு பணிகள் உள்ளிட்ட அடிப்படை பணிகளை குற்றாலம் பேரூராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் இங்குள்ள உள்ளூர் வாசி மக்களும் சுற்றுலா பயணிகளும் எதிர்பார்த்து உள்ளனர். தென்காசியிலிருந்து செந்தில். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தை அடுத்துள்ள தேவன்குடி ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி கோவிலில் இன்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது. 82 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விழா நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவாரூர் மாவட்டம் தேவங்குடியில் உள்ள பழமை வாய்ந்த கோதண்ட ராமசுவாமி கோவிலின் கும்பாபிஷேகம் இன்று காலை விமர்சையாக நடத்தப்பட்டது. 3 தினங்களாக யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு இன்று காலை 8 மணி அளவில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கடந்த 1942ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட பின்னர் 82 ஆண்டுகளுக்கு பின்னர் பழமையான இக்கோவில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டதால் திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். தேவன்குடியிலிருந்து ஆர். விஜயகுமார். ஈரான் பாதுகாப்பு படையால் கைப்பற்றப்பட்ட போர்ச்சுகீசிய கப்பலில் இருந்த இந்திய பணியாளர்களை மனிதநேய அடிப்படையில் விடுவிக்க பரிசீலனை செய்து வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2 வாரங்களுக்கு முன்பாக போர்ச்சுகீசிய கப்பலை கைப்பற்றிய ஈரானிய அதிகாரிகள் அதில் இருந்த 16 இந்தியர்களை கைது செய்தனர். அந்த குழுவினரை மீட்க நடவடிக்கை மேற்கொண்டு வரும் இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் கடந்த 25ஆம் தேதியன்று அவர்களை நேரில் சந்தித்து தகவல்களை கேட்டறிந்தனர். சீனாவின் குவாங்சு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சீனாவின் தெற்கு பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை மற்றும் பலத்த காற்றின் காரணமாக இந்த வெள்ளம் ஏற்பட்டதாகவும் இதனால் அந்த பகுதியில் உள்ள ஆலை கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. இம்மாதம் இறுதி வரை அங்கு கனமழை தொடரும் என்று சீன வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கம்போடியாவின் மேற்கு பகுதியில் ராணுவ தளத்தில் உள்ள ஆயுத கிடங்கில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டைச் சேர்ந்த 20 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். கேம்பாங் ஸ்பூ மாகாணத்தில் உள்ள ராணுவ தளத்தில் இந்த வெடிவிபத்து ஏற்பட்டதாகவும் இதில் பலர் காயமடைந்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்த தகவல்கள் எதுவும் தெரியவில்லை என்று மேலும் அந்த தகவல்கள் கூறுகின்றன. ஆயுதங்களை ஏற்றி வந்த ட்ரக் முற்றிலும் சேதமடைந்திருப்பதாக அந்நாட்டு ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலம் என மொத்தம் 7 பதக்கங்களை வென்றுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் ரீகவ் குழு பிரிவு இறுதிப் போட்டியில் இந்திய அணி தென்கொரிய அணி 5-1 என்ற புள்ளிகள் கணக்கில் வென்றது. இதன் மூலமாக தீரஜ் பொம்மதேவரா, தருண்தீப் ராய், பிரவீன் ஜாதவ் அடங்கிய இந்திய அணி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. ரீகவ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா பகத், தீரஜ் பொம்மதேவரா இணை மெக்சிகோவின் அலெஜாண்ட்ரா வெலன்சியா, மத்தியாஸ் காண்ட்ரே இணையை 6-0 என்ற புள்ளிகள் கணக்கில் தோற்கடித்து வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் செங்டுவில் நடைபெறும் ஊபர் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா சிங்கப்பூரை 4-1 என்ற புள்ளிகள் கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இஷா ராணி, அன்மோல் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றனர். சிம்ரன் ரித்திகா இணை மற்றும் பிரியா ஸ்ருதி இணை இரட்டையர் பிரிவில் வெற்றி பெற்றனர். ஒற்றையர் பிரிவில் அஸ்மிதா தோல்வியடைந்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறும் இந்த போட்டி மாலை மணி 3:30க்கு தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறும் இந்த போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து அரையிறுதிப் போட்டியில் மோகன் பகான் அணி இன்று ஒடிசாவை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இந்த போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு 3ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடகாவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் மாபெரும் ஆதரவு தந்து வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் வனத்துறைக்கென்று சிறப்பு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். ஈரான் கைப்பற்றிய போர்ச்சுகீசிய கப்பலைச் சேர்ந்த இந்திய பணியாளர்களை மனிதநேய அடிப்படையில் விடுவிக்க பரிசீலனை செய்து வருவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஷாங்காய் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.